எல்லாத்துக்கும் ஒரே வழி நான் சாகிறதுதான். ஏய் லூசா நீ? நான் சாகிறதுதான். ஏய் தீபு கிட்ட வராதீங்க. தீபு வேண்டாம். தீபு சொன்னா கேளு. என்ன பண்ற நீ? விடு. தீபு என்ன விடு. கேளு. என்னதான் இவ்வளவு பிரச்சனையும் விடு. சாகிறதுதான் சரி. என்ன விடு இல்லையே. வேண்டாம் தீபு, சொன்னா கேளு. வேண்டாம்னு சொல்றேன்ல. விடுன்னு சொல்றோம்ல. விடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் எலி இப்படி பண்ற? நான் உயிரோட இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தான். என்ன விட நான் செத்துறேன். நீ சாகிறதுக்கா உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாங்க? இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் பயந்து சாகிறதுனாலதான் அந்த தினேஷ் மாதிரி ராஸ்கலுங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி அவங்க வாழ்க்கையவே நாசம் பண்றாங்க. நாங்க அப்படிலாம் இல்லடான்னு சொல்ற மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் தப்பு பண்ணலன்னு ஒரு தடவை எதிர்த்து பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி பாரு. அப்புறம் அவனுங்க இப்படியெல்லாம் பண்ண யோசிப்பானுங்க. அது மட்டும் இல்ல, தப்பு பண்ணது அவன். ஆனா அவனை பாத்தியா? உன்னை பழி வாங்க திட்டம் போட்டுட்டு இருக்கான். அவனே தான் செஞ்ச தப்ப உணராம இன்னும் உயிரோட சுத்திட்டு இருக்கும் போது எந்த தப்பும் செய்யாத நீ எதுக்கு சாகணும்? சரி, நீ செத்துட்டா மட்டும் எல்லாமே முடிஞ்சிருமா? நீ அப்படி பண்ணாதான் அந்த அவமானம் காலத்துக்கும் பதில் தெரியாம அப்படியே இருக்கும். அதுக்கு பதிலா நீ உயிரோட இருந்து இந்த பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தா, இப்படி லவ் பண்றன்ற பேர்ல பொண்ணுங்களை ஏமாத்துற சில ராஸ்கலுங்களுக்கு புத்தி வர வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உங்க அப்பா உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் வேற எதை பத்தியுமே யோசிக்காம உன் சந்தோஷம் தான் முக்கியம், நீதான் அவங்களோட உலகம்னு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள அனாதையா விட்டுட்டு போக பாக்குறியா? வேண்டாம் தீபு, இதெல்லாம் பாவம். மன்னிச்சுடா எலி. தெரியாதனமா அந்த பாவிய லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். ஆனா அவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு எனக்கு தெரியாது. என் அம்மாவை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன்.